அஜித்குமார் மற்றும் ஷாலினி இவங்களோட மூத்த பொண்ணான அனுஷ்கா அவர்கள் ஷாலினி அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனேயே எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு செயல் செஞ்சுருக்காங்க. அப்படி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அண்ட் ஷாலினி அவர்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் அஜித்குமார் அவர்களோட மனைவியும் முன்னாள் கதாநாயகியுமான ஷாலினி அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நலம் முடியாமல் போயிருந்துச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு மைனர் சர்ஜரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவந்திருந்துச்சு. ஆனால் என்ன விதமான ப்ராப்ளம், என்ன சர்ஜரி அப்படிங்கிற அவங்க வெளியிடல. கம்ப்ளீட் சர்ஜரி முடிச்சு 1 வீக் அங்க இருந்துட்டு இப்ப பெட் ரெஸ்ட்ல வீட்டில் வந்து இருக்காங்க. இந்த ஒரு நிலையில அவங்க கூட கண்டிப்பா யாராவது ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால அனுஷ்கா அவர்கள் அவங்க அம்மா கூடவே இருந்து பார்த்துக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. அண்ட் இதை பார்த்துட்டு தான் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அம்மாவுக்கு உடம்பு முடியல, பொண்ணு பார்த்துக்கிறாங்க, இதுல என்னப்பா ஷாக்காக இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அனுஷ்கா அவர்கள் அவங்களோட ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போயிருந்தாங்க. அங்கதான் அவங்களோட ஹையர் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் அவங்க அங்கே போயிருந்த கொஞ்ச நாள்லேயே ஷாலினி மேமுக்கு முடியாமல் போயிருக்கு. அப்போவே அவங்க நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டுகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க இல்லை நீ ஸ்டடீஸை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு ரொம்பவே உடல்நலம் முடியாமல் போயிருக்கு. மேலும் அவங்க பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைமில் நம்ம கட்டாயம் கூட இருந்தே ஆகணும் அப்படின்னு அவங்களோட ஹையர் ஸ்டடீஸை அவங்க அப்படியே விட்டுட்டு அவங்க அம்மா பார்க்க வந்திருக்காங்க. டாக்டர் கூடவே ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இன்னும் கொஞ்ச நாள் கூடவே இருந்து கவனிச்சுக்க போகிறாங்களாமா. மேலும் அஜித்குமார் சாருமே இப்போ ஊரில் இல்லை, அஜர்பைஜான் ஷூட்டிங்கில் இருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆள் இருக்கணும், அப்போ தான் அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள கவனிச்சிக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா கூட இருக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சின்ன வயசுலேயே ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ராடு போகியுமே தான் அம்மாவுக்கு ஒன்றுங்கிறப்ப அதை தாண்டி வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அவங்க ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்குது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஷாலினி மேம் கூடிய சீக்கிரமே ஸ்பீடியாக ரெக்கவர் ஆகி நல்லபடியாக இருக்கணும். அண்ட் அதே நேரம் அவங்களோட பொண்ணான அனுஷ்கா அவர்களுமே கூடிய சீக்கிரம் அப்ராடுக்கு சீக்கிரமே போயிடணும் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கூலி. இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஒரு படத்தில் சத்யராஜ் அவர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய ஒரு அதிரடி ஆக்ஷன் படமாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் பகத் பாசில் அவர்கள் இருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஒரு சில காரணங்களால அவர் இந்த படத்தை விட்டு வெளியே போயிருந்தாரு. இந்த ஒரு நிலையில பிரபல மலையாள நடிகரான சௌபின் சாகர் அவர்கள் இந்த படத்தில் ஜாயின் பண்ண போறாராமா. அவர் என்ன கேரக்டர் ப்ளே பண்ண போறாரு, ஒருவேளை பகத் பாசில் அவர்களோட கேரக்டர் தான் இவர் ப்ளே பண்ண போறாரா அப்படிங்கிறது சஸ்பென்ஸாகவே இருக்கு. ஆனால் இப்போ இவர் அஃபிஷியலாக இந்த ஒரு செட்டில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இவர் மலையாளத்தில் கும்பலங்கி நைட்ஸ் மாதிரி ஏகப்பட்ட மிகப்பெரிய ஹிட் படங்கள் கொடுத்திருந்தாரு. சமீபத்தில் இவரோட தயாரிப்பில் வந்திருந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படமும் மலையாள சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாலையுமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து இவர் இப்போ சூப்பர் ஸ்டார் கூட நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை கிரியேட் பண்ணியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.